தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கடகராசி ஆயிலி நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும் என்னோட கணக்குப்படி. ஒரு சில பேருக்கு 22 வரைக்கும் வரலாம், 23 வரைக்கும் கூட வரலாம். இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை. படிக்கக்கூடிய காலங்களில் 16 to 21. இந்த விஸ்வாவசு வருஷத்தில், அதாவது தமிழ் புத்தாண்டில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகராசி. அதுலேயும் ஆயிலை நட்சத்திரம். படாத பாடுபட்டீங்க, அதுலேயும் சுக்கிரதசையில் தான் அனுபவிச்சிட்டிங்க. இந்த கேது பகவான் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தார் உங்கள் சுய ஜாதகத்தில், நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த புத்தாண்டு தொடங்கின ஒரே ஒரு மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல, ராகு கேது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ராசிக்கு 8ல் ராகு, 2ஆம் இடத்துல கேது. சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். அஷ்டம சனி விடுதலை உங்களுக்கு துல்லியமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் அவர் சனியோட ஆதிக்கத்தில் இருக்கார். அந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதாவது ராகு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி மூலயமா விடுதலை ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டிங்க, முடிஞ்சளவு விடுதலை தான். சனி பகவான் அவர் விடுதலை பண்ணிட்டார். சனி பகவான்கிட்டேருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. இப்போ ராகு பகவான் மட்டுமே இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். அது தசாபுத்தி ரீதியாக மட்டும்தான், எல்லாருக்குமே கிடையாது. தசாபுத்தி யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, ராகு புத்தி நடப்பவர்கள். குரு புத்தி அந்த அளவுக்கு பண்ணாது, அது ராகு சம்மந்தப்பட்டிருந்தா. ஏன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு திருவாதிரையில் வரும். இந்த வருஷத்தில் திருவாதிரையில் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும், இல்லைனா அந்த அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சனி புத்தி, சுக்கிர புத்தி, குரு புத்தியை தவிர்த்து ராகு புத்தி, சனி புத்தி, சுக்கிர புத்தி, இந்த 3 கிரக புத்திகள் நடக்கக்கூடியவர்கள் எந்த தசையாக இருந்தாலும் சரி, இந்த 3 கிரக புத்திகள் நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ படிக்கக்கூடிய காலங்களில், இப்போ கேது தசையில் இருக்கிறீங்க, நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளாயிருப்பீங்க. அதிலேருந்து விடுதலை, படிப்பு ரீதியாக ஏற்றம், படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, லவ் சக்ஸஸ் ஆகும். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், லவ் பற்றி சொல்கிறதுனால ஒவ்வொரு வீடியோவில் நான் அந்த வயசுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் யாராருக்கெல்லாம் பிரச்சனை வரும், எந்தெந்த தசையில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த லவ் அப்படிங்கிறத நான் இன்க்ளூட் பண்ணுவேன். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் வளர்ச்சி, அதாவது வேலைவாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம். இப்போ படிப்புக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்களோ, எப்படியெல்லாம் உதவிகள் கேட்டிங்களோ அந்த உதவிகள் கிடைக்கும். படிப்பு ரீதியாகவும் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு. வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். 20, 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. 20 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசையில் அதுலேயும் என்னோட கணக்குப்படி 20 to 40 எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதமாக வந்துட்டிங்கனாக்கா
உங்களுக்கு 10 வயசுலேயே கூட வந்துடும், சுக்கிரதசை ஆரம்பிச்சிடும், 30 வயசு வரைக்கும் வந்துடும். நான் எடுத்திருக்கிறது முதல் பாதத்தை எடுத்திருக்கிறேன். முதல் பாதத்தில் இருக்கிறதுனால 13 வருடங்கள் எடுத்திருக்கிறேன். இப்போ சுக்கிரதசை நடக்குது, எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் இருக்காது. தெளிவான முடிவு எடுப்பீங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். என்னென்ன வேலைலாம் கிடைக்கும்? வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப நாளாக வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு இங்கே இருந்தால் கூட சரி. ஏன்னா படிப்பெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணும்போது அஷ்டம சனி வந்திருக்கும். இப்போ நிறைய தடையை கொடுத்துருக்கும். சரியான வேலை வாய்ப்பு இருந்திருக்காது. வேலை கிடைச்சாலும் அதில் மரியாதை இருந்திருக்காது, சம்பளம் இருந்திருக்காது. ரொம்ப நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க. எதுக்கடா இதை படித்தோம் அப்படின்ட்டு. படித்த படிப்பு மேலேயே உங்களுக்கு வெறுப்பாயிருக்கும். அந்தளவுக்கு வெறுப்பு கொடுத்துச்சு இல்லையா? இப்போ அதுலேருந்து ரிலீஃபு. அதிகப்படியாக இப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை, அது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி. ஏன் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் அப்படின்றனா, 8ஆம் இடத்துல ராகு, வீடு கொடுத்த கிரகம் 9ஆம் இடத்துல. இப்போ இங்கேயே வேலை கிடைச்சா கூட அடிக்கடி வெளிநாட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அலைச்சலை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய நகர்வுகள். அதாவது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ராகு கொடுக்குற பலன்கள். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது மாதிரியான அலைச்சலை கொடுக்கும். ஆனால் அது முன்னேற்றத்தை தான் கொடுக்கும், நல்ல ஒரு பண வரவுகளை கொடுக்கும். ராகு அந்நிய தொடர்புகள், வெளிநாடு, இது மாதிரி அந்நிய தொடர்புகள் எல்லாத்தையும் கொடுக்கறது ராகு. விரயத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 12ஆம் இடம் அப்படிங்கிறது இதுவும் அலைச்சலை குறிக்கும், வெளியூர், வெளி மாநிலம், இது மாதிரியான இடத்துங்களை குறிக்கும். அதனால் அதிகப்படியாக வேலை நிமித்தமாக நிறைய அலைச்சலை கொடுக்கும். இப்போ வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா? அந்த திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். இது வரைக்கும் திருமணம் கூடி வரலன்னா இப்போ திருமணம் கூடி வந்துடும். திருமண ரீதியாக ஏற்றம். லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும் இந்த டைமில். இப்போ லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அநேகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதில் ஆக மொத்தத்தில் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை லவ் மேரேஜ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். திருமணம் ஆயிடுச்சு, நிறைய பேர் சுக்கிரதசையில் பிரிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா பிரித்து விட்ருக்கோம், சொல்லவே தேவையில்ல. சுக்கிரதசையில் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் சனி. அஷ்டம சனி வரும்போது சுக்கிரதசை நடக்குதா, அதனுடைய காரகத்துவம் மொத்தமாக காலி பண்ணி விட்ருவோம், ஒழுக்கலாமல் பண்ணி விட்ருவோம், கெட்ட பேர் எடுக்க வச்சிரும். இதுமாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. நல்லா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களே பிரித்து விட்ருக்கோம். அது மாதிரி சுக்கிரதசையில் நடந்திருக்கும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், திருமணத்தில் கை வச்சிருக்காது. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ் அப்படி போயிருக்கும். எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் கை வச்சுட்ருக்கோம் இந்த சனி. இப்போ எல்லாமே உங்களுக்கு சேரப்போகுது, எல்லாமே கூடி வரப்போகுது. அபரிவிதமான வளர்ச்சி, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக, மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய் நொடி எதுவுமே சரி, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இந்த சுக்கிர பகவான் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா 20 வருடங்களை சிறப்பு கொடுத்துரும். இந்த 20 வருடத்தில் அஷ்டம சனி வரும்போது கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா? இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ உடனடியாக உங்களுக்கு அந்த வளர்ச்சிகளை திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக சுக்கிரதசை முடியறதுக்காட்டியுமே நல்லா ஆயிடுவீங்க. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, எல்லாமே சுப விசேஷம் நடக்கிறது, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது 40 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு. 2வது திருமணம், அது இல்லாத டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது இவங்களுக்கு 2வது திருமணம், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு டைவர்ஸு, என்னென்னலாம் நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ, என்னவெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, புதுசாக ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இல்லை கூடுதலாக ஒரு வேலை செய்கிறது, இது மாதிரி வந்துடும் இந்த சுக்கிரதசைக்கு. கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தரும். முழுக்க முழுக்க அந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46லேருந்து 56 வரைக்கும் சந்திர தசை, 56 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் உங்களுக்கு யோக தசைகள். ஏன்னா திருப்பி திருப்பி எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக 3த்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் அவயோகர், கேது நியூட்ரல், அது எங்கே இருக்கோ அதை பற்றி. புதன் அப்படிங்கிற தசை இருக்கு இல்லையா, அது வேற ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டருக்கும் 3 விதமாக சொல்லணும் தசைகளில். ஆனால் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3மே ஒரே கேரக்டர். ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க எங்கே இருந்தாலும் சரி. அஷ்டம சனியில் கடனை கொடுத்துருப்பாங்க, வழக்கு கொடுத்துருப்பாங்க, நோய் கொடுத்துருப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, பண வரவு இருக்காது. இப்போ எல்லாமே வரும், போனது எல்லாமே திரும்பி வரும், விட்டது எல்லாமே பிடிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க.
இந்த 3 தசைகள்லையும். நீங்கள் மாசம்பளத்தில் இருக்கிறீங்களா, ஒரு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பில் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி, ப்ரொமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிரும். தொழிலில் இருக்கிறீங்களா, விவசாயம் முதல் கொண்டு எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, கம்பெனி முதலாளியாக இருந்தால் கூட இந்த அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த தசைகளில் சிறப்புன்னு சொல்லலாம். அருமையான பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். குடும்ப மேன்மை, வீடு கட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த 3 தசையில். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளில் இருக்கிறவங்களுக்கு சனி புத்தி, ராகு புத்தி, சுக்கிர புத்தி இந்த 3 கிரக புத்திகள் நடக்கிறவங்களுக்கு மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, சனியோட வீட்டில் இருக்குது. மணி லாக் பண்ணும், பணம் கட்டி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னாக்கா பார்த்து கட்டுங்க. அந்நிய நபர்களை நம்ப வேண்டாம். இந்த 3 தசைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லா தசைக்கும் சொல்லலாம். சுக்கிர புத்தி, சனி புத்தி, ராகு புத்தி இந்த 3 புத்திகள் நடக்குதா, எந்த தசை நடந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கட்டுறதில்ல, அந்நிய நபர்களை நம்பி பணம் கட்டுறதில்ல. நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்தை நம்பி கட்டுறீங்க, இல்லை நண்பர்களை நம்பி கொடுக்குறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னா சிறப்பு. 63 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை சனியோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். சமீப காலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் அபரிவிதமான வளர்ச்சி பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி, உடல்நிலையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். பேரப்பிள்ளைகளோடு இருந்தால் கூட நிறைய கருத்து வேறுபாடு பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இதில் பசங்களோட பிரிஞ்சு வாழ்ந்திருப்பீங்க. எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் நிறைய கவலைகளை வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த கவலைகள் இப்போ இருக்காது. தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டீங்களா, இப்போ தொழிலில் வளர்ச்சி, கடன் பிரச்சனை தீரும். இருந்தாலும் இந்த கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்படின்றத விட உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்லலாம். விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார் 7ஆம் பார்வையா. இப்போ கடன் உடனே கிளியர் ஆகும். ஒரு கடன் வாங்கியாவது கடன் கொடுப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு தசையில். அனைத்து விதமான வளர்ச்சி நிறைய உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லலாம். அருமையான டைம் இந்த ராகு தசையில். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ராகு தசையில். 81 வயசுக்கு மேலே 16 வருடங்கள் குரு தசை. என்னோட கணக்குப்படி குரு தசை 97 வரைக்கும் வருது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு தசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும், கடன் இருந்தால் தீரும். ஏன் இந்த குரு பகவான் கடனை கொடுத்துருக்கோம் சமீப காலமாக அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு நல்லது பண்ணியிருக்கும். ஆனால் 6 கூடைய பலன் இருக்கு இல்லையா, அந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். கடனை கொடுத்துருக்கும், இல்லைன்னா நோயை கொடுத்துருக்கும். இது மாதிரி நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா கடனை கொடுத்துருக்கும், இல்லை ஓய்வில் இருக்கிறேன், இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இப்போ எல்லாமே கிளியர் ஆகும். கடன் பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சரி, பசங்க மூலயமா நல்ல ஒரு வளர்ச்சி. உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில். அருமையான டைம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 கிரகம் சனி, குரு, ராகு, கேது அருமையான உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். நன்றி.